வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சோழநாட்டான். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை பற்றி பேசலைனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்களை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய இடத்துல நம்மளும் இருக்கோம்ல. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து சில்லற பசங்க வந்து தாக்கியிருக்கிறாங்க. அவரும் வந்து எதிர்த்து நின்னதுனால ஓடி போயிட்டானுங்க. டேய், நீங்களாம் ஆம்பளைங்க தானடா, அதில் ஒரு குல்லாபாய் வேறு. ஏன்டா இன்னும் திருமாவளவனை நம்புறீங்களா? அவன் பறையனே இல்லைன்னு பல பேர் சொல்லிட்டாங்கடா. நிஜமாவே அவன் பறையனாக இருந்தா இன்னொரு பறையர் இனத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து தாக்குவானா? நிஜமாவே வந்துட்டு தன் இனத்துக்காக நிற்கிற ஒருத்தனை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்? திருமாவளவன் அப்படி என்ன செஞ்சிட்டார்? எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு மயிரும் பிடுங்கலை. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கேட்குறாரு, என்னத்தை பிடுங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் என்ன பிடுங்குனீங்கன்றதை வந்து நாங்கள் கேட்கணுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் இத்தனை வருஷமாக இருந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. இன்ன வரைக்கும் விடிவு காலம் எதுவுமே இல்லையே. நீங்கள் என்ன பிடுங்குனீங்க? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். திமுகவுக்கு சொம்பு தூக்குற ஒரு கொத்தடிமையாக இருந்ததை தவிர நீங்கள் வேறு என்ன பண்ணீங்க? திமுக எப்படி தன்னுடைய கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் வரக்கூடாதுன்னு நினச்சி மற்றவங்களெல்லாம் அழிக்கணும்னு நினைக்குதோ, அந்த கூட்டத்தில் சேர்ந்த நீங்களும் அப்படி தானே இருப்பீங்க. ஏன் பறையர் இனத்துக்கு நீங்கள் மட்டும் தான் என்ன பிரசிடெண்ட்டா? ஏன் பறையர் இனத்துக்குன்னு சொல்லி அவரும் ஒரு தலைமையாக வரக்கூடாதா? ஏன் பறையர் இனத்துலேருந்து இன்னொருத்தர் எந்திரிச்சு வந்துடக்கூடாதுன்றதுனால தானே ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்க போட்டு தள்ளிட்டீங்க. இப்போ இவரையுமா? டேய், திருந்துங்கடா. இன்னும் வந்துட்டு அரசியல், உங்கள் அரசியல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. பழங்காலத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ண அரசியல்லாம் இன்றைக்கி எடுபடாது. இனிமேல் வந்துட்டு நீங்கள் எல்லாம் செருப்படி வாங்கிட்டு ஓடுறதுக்கு முன்னாடி திருந்திட்டிங்கன்னா ஏதோ கொஞ்சம் மரியாதையாவது இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. அடே குல்லா பாய்ஸ், நீங்கள் ஏன்டா குறுக்க மறுக்க விட்றீங்க? இது பறையர்களுக்குள்ளே நடக்கிற சண்டை, அதில் ஒரு குல்லா பாய் வேறு. உங்களே அவன் விற்று தின்றுவான்டா. குல்லா பாய்ஸ், திருந்துங்கடா.